சட்னி செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், 3 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. அதில் கொஞ்சம் கடுகு போட்டுருவோம். இப்போ இதில் வந்து இந்த வெங்காயத்தையும் சேர்த்துடணும். தக்காளியும் சேர்த்துடணும். இது ரொம்ப செதறும், அதனால் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் சிம்மில் வச்சு. இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ரெடியாகி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு இந்த மாதிரி வர்றதுக்கு. அதனால் நம்ம நடுப்புற லிட் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம க்ளோஸ் பண்ணோம். அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அவ்வளோதான், பாத்திரம் மாற்றிடலாம். இது வந்து இட்லி தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஜூடிமா. பாருங்கள், டேஸ்டி ஆனியன் அண்ட் டொமேட்டோ சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.